ஹாய்ங்க, நான் பிரியா. இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போதுங்க ஜெராக்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் ஜோஷ்னி, அதனால் ஒரு கடையில் நிறுத்தினோங்க. அங்கே லக்ஷிதா பண்ண அட்டூழியம் இருக்குதுங்களே, ஒரு நிமிஷம் உட்கார மாட்டேன்ட்டா. கடைக்குள்ளே போய் அதை இதன்னு நோண்டுறா, அங்கே நின்றுட்டு இருந்த காரை போட்டு நோண்டுறா. இது எங்கள் அப்பா தான் நிறுத்தியிருக்கிறாருன்னு கடைக்காரர் கூட சண்டை போடுறா. அதெல்லாம் மீறி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. பணியாரத்தில் தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட மாட்டேன்னு ஒரே அழுகாச்சுங்க. தேங்காய் சட்னியில் காரமே இல்லைங்க. எப்போ பாரு இப்படி தாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பிடிவாதம் பண்ணிகிட்டே தான் இருக்கா. அப்புறம் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒன்று வச்சதுக்கப்புறம் தன்னை போல் எல்லாத்தையும் அவளே தொட்டு தொட்டு சாப்பிட்றாளுங்க. அதனால் எப்போவுமே ஒரு அடி வாங்கினா தான் இவ கம்முன்னு இருக்கா. எனக்கும் அடிக்கிறதுக்கு பாவமாக தான் இருக்குது. ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க, அவ்வளோ கோவம் வருது இவ பண்ணுற குறும்புக்கு. அதுக்கப்புறம் ஜோஷ்னியை கூப்பிட போனாங்க. கூப்பிட்டு வரும்போது ஜோஷ்னிக்கு பானிபூரினா ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டு எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னால், அதனால் அவள் டியூஷன் பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது, வாங்கி நின்று சாப்பிட்டு, அங்கேயும் பாருங்கள் ப்ளைன் அந்த பானிபூரி தான் வச்சு சாப்பிட்ருப்பா, மசாலாலாம் வேண்டான்னு சொல்லிட்டா. அப்புறம் அங்கே பக்கத்தில் ஒரு 10 ரூபா கீழே கிடந்ததுங்க. அதை எடுத்து லக்ஷிதா அம்மா இந்த காசு கீழே கிடக்குதுன்னு சொல்லி கொடுத்தா. அப்புறம் அது யாருதுன்னு தெரியலன்ட்டு நாங்களும் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் பணியாரம் வீட்டில் சுட ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பணியாரத்துக்கு மேலே இங்கே குக் வித் சங்கீதான்னு சொல்லிவிட்டு அவங்க இதில் இருந்து தான் நான் வாங்கியிருந்தேன். கருவேப்பிலை பொடி, முருங்கை பொடி, பிரண்டை பொடி 3 மாமியார் வாங்கிட்டு வந்திருந்தாங்கங்க. அது தோசை மேலேயோ பணியாரம் மேலேயோ போட்டு அப்பப்போ சாப்பிட்டுக்கிறது. இடையில அப்பப்போ இந்த மாதிரி காமெடியும் நடக்குங்க. ஏதாவது ஒரு கோமாளி வேலை பண்ணுவாங்க. இப்போ அவங்க சமையல் ஆண்டிங்களாமாங்க, நின்று சமைச்சிட்ருக்காங்க. இப்படி தான் சமைக்கணும், இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்குறா. அப்பப்போ போவாங்க, மறுபடியும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே தான் இருப்பா. இப்போ பார்த்தா நல்லா சிரித்து விளையாடிட்டுருக்குறாளுங்களா. இப்போ நமக்கு ஏன்டா இவளை அடிச்சோன்னு தோணும். ஆனால் சித்த நேரத்துலேயே மறுபடியும் குறும்பு பண்ண ஆரம்பிச்சிருவாளுங்க.